ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஸ்கா, வெஜ் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுங்க. அதை விட வலிமையானது நம் வாழும் வாழ்க்கை தான். இந்த நோட்டோட நான் உங்கள் மிச்சு. வெல்கம் டு ஈஸி கியூசி. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுமா? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த சேனல்ல ஈஸியான ரெசிபீஸும் இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட்ஸும் தான் போடுறேன். வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாங்க. இங்கே நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 350 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ், பட்டாணி ஈச் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகா, பட்டை ஒரு சின்ன துண்டு, 4 லவங்கம், பிரிஞ்சி இலை 2, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. முதல்ல நம்ம அரிசி நல்லா கழுவி எடுத்து தண்ணி இல்லாமல் குக்கரில் போட்டுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி தான் கணக்கு. இதில் நான் 1 டம்ளர் தேங்காய் பாலாகவும் 1 டம்ளர் தண்ணியாகவும் சேர்த்துறேங்க. இங்கே தேங்காய் பாலுக்கு நான் கோகோனட் மில்க் பவுடர் தாங்க ஆட் பண்ணுறேன். இது நான் அமேசானில் வாங்கினேன். 2-3 ரெசிபீஸில் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் இன்றைக்கி குஸ்காலையும் இதே யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக்கெட்லேயே நமக்கு மெஷர்மெண்ட் போட்டிருக்காங்க. திக்கான தேங்காய் பால் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் 150 mlக்கு, அதே மாதிரி தின்னான பால் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் 150 mlக்கு. இதோட மெஷர்மெண்ட்டில் நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 350 mlக்கு மேலே இருக்குங்க. இதுக்கு நான் இங்கே 4-4.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் பவுடரை ஒரு போசியில் சேர்த்துக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் நான் அந்த 1 டம்ளர் தண்ணியை அது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ நமக்கு 1 டம்ளர் தேங்காய் பால் கிடச்சிருச்சுங்க. இப்போ இது நான் அரிசி கூட சேர்த்துக்க போகிறேன். அது கூட 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணி ஆயிடுச்சு. அது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், பீன்ஸ் 1 கப், கேரட் 1 கப், பட்டாணி 1 கப் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ இதில் தாளித்து கொட்டுறதுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய், எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய் மெல்ட் ஆகி வந்ததும் நமக்கு அதில் ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. இப்போ நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டை அதில் சேர்த்துக்கலாங்க. போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, கம்மி ஜாஸ்தி எப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மீடியமான காரமாக இருக்கும். இப்போது மல்லித்தழை, லாஸ்ட்டாக மல்லித்தழை போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம தனியாக வதக்கி சேர்த்தும்போது நம்ம குக்கர் எப்போவுமே நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தாளித்ததை அந்த குக்கரில் சேர்த்துக்கலாங்க. அதில் கொட்டிக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கல. இப்போ உப்பு நம்ம சுவை பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துட்டு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், குஸ்காவோட ஆல்மோஸ்ட் எல்லாம் இதுவும் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம்.
பாஸ்மதி ரைஸ் வேகிறது சீக்கிரமாக வெந்துருங்க, அதனால் ஒரு விசில் போதும். இப்போ பாருங்கள், ஒரு விசில் போய் ப்ரெஷரெல்லாம் அடங்கிருச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க, நல்ல மணமாக இருக்குது. இப்போ நம்ம இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் வேணும்னா காரமான சைட் டிஷ் நீங்கள் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை, அந்த மாதிரி வெஜிடேரியன்ஸ்க்கு நிறையா இருக்குங்க ஆப்ஷன்ஸ். எது வேணாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது வந்து இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துருக்கோம். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி இதுக்கு எதுவுமே சைட் டிஷ் பண்ணுறது இல்லைங்க. இது இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.